பார்த்தோம். தமிழ் சொல்லும் வடமொழி சொல்லும் கலந்த உரைநடை வடிவம் அப்படின்னு பார்த்தோம். இந்த அணிபிரவாள நடை மறைவிற்கு பின்புதான் ஐரோப்பியர்கள் வருகை தருகிறார்கள் தங்களுடைய மத கருத்துக்களை பரப்புவதற்காக. அப்படி வந்தவர்கள் தமிழ் இலக்கியங்களின் மீது அளவலாவிய பற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டு உரைநடை வடிவில் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா உரைநடையினுடைய வளர்ச்சி பார்க்க போறோம். உரைநடையினுடைய வளர்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டு மிகச்சிறந்த வளர்ச்சியை சந்தித்தது அப்படின்னு சொல்றாங்க. கவி பாடும் புலவர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உரைநடை வடிவில் இலக்கியங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், ராமலிங்க சுவாமிகள். இவங்கெல்லாம் மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியர்களாக கருதப்படுகிறார்கள். அதாவது 19ஆம் நூற்றாண்டின் உரைநடை ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்க 3 பேர். சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், ராமலிங்க சுவாமிகள். இந்த எளிய நடை அதாவது கவிப்பாடும் அதாவது செயல் வடிவில் இருக்கக்கூடிய கவிதை வடிவங்களை எல்லாம் இலக்கிய வடிவில் கொடுத்தவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தபடியா தனித்தமிழ் இயக்கம். இந்த தனித்தமிழ் இயக்கம் உரைநடையின் வளர்ச்சியில் மிகச்சிறந்த ஒரு படிக்கல்லாக பார்க்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா மறைமலை அடிகளால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மறைமலை அடிகள் என்ன பண்றாருன்னா எந்த விதமான மொழி கலப்பும் அதாவது பிற மொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்தி சொற்களை பயன்படுத்த வேண்டும், எழுத வேண்டும் என்ற ஒரு நடை வடிவத்தை கொண்டு வந்தவர் இந்த மறைமலை அடிகள். அதனால்தான் தனித்தமிழ் இயக்கம் என்று பெயர் வைக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. மறைமலை அடிகளை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா பிற மொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்தி எழுத வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தையே கொண்டு வந்தவர் இந்த மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்லாம் இந்த உரைநடை பண்பட்ட உரைநடையாக நல்ல தமிழ் மொழியில் தமிழ் சொற்களில் எழுதக்கூடிய உரைநடை வடிவம் தோன்றியதாக கருதப்படுகிறது. அதே போல இந்த தனித்தமிழ் இயக்கத்திற்கு தந்தை மறைமலை அடிகள் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த ராமலிங்க சுவாமிகள், பண்டிதமணி கதிரேச செட்டியார், சோமசுந்தர பாரதியார், செல்வகேசவ முதலியார், திருவிக்கா, வெங்கடசாமி நாட்டார் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியர்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா இவங்களும் எந்த விதமான மொழி கலப்பும் இல்லாமல் தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உரைநடையை வளர்த்தவர்கள மிக முக்கியமானவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியா இன்றைய உரைநடை ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப முக்கியமானவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்.எம். இஸ்மாயில், காபா அரவாணன், எம்.எஸ். உதயமூர்த்தி, புவியரசு மகாலிங்கம் இன்னும் பல்வேறு உரைநடை ஆசிரியர்கள் இப்பொழுது தமிழ் இலக்கியங்கள்ல தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ உரைநடையின் தோற்றம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் தோன்றியதாக இருந்தாலும் அது எப்படி படிப்படியாக வளர்ந்து மிகச்சிறந்த வளர்ச்சி நிலையை அடைந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதிகளில் ஒவ்வொருவர்களையும் பார்த்தோம். அதற்கு தொடக்கத்தில் உரைநடையின் விளக்கம் என்னன்னு பார்த்தோம். தொல்காப்பியர் தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு சொன்னார். அதனுடைய நூற்பா, அந்த நூற்பாவில் இருந்து தோன்றியதான் உரைநடை, அதாவது உரைநடை தோன்றியது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து தொல்காப்பிய நூல்களுக்கு யாரெல்லாம் உரை கண்டிருக்கிறார்கள், காப்பிய நூல்களுக்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்கார்கள், சங்க இலக்கிய நூல்கள், இலக்கண இலக்கியங்களுக்கு யாரெல்லாம் உரை கண்டிருக்கார்கள் அப்படிங்கிறத முதல் பகுதியில் பார்த்தோம். அடுத்த பகுதியில தான் நம்ம என்ன பார்த்தோம்னா மணிப்பிரவாள நடை பார்த்தோம், ஐரோப்பியர்களுடைய உரைநடைகள் பார்த்தோம். அந்த ஐரோப்பியர்கள் யாரெல்லாம் உரைநடைக்கு வித்திட்டார்கள், அதில் தமிழ் உரைநடையின் தந்தை யார் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் அழைக்கப்பட்டார். அவர் தான் வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம் என்னும் ஒரு மிகச்சிறந்த உரைநடை நூல்களை தமிழுக்கு கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியா ராபர்ட் டி நோபிலி, கால்டுவெல், ஜியு போப் இவங்கெல்லாம் ஐரோப்பிய உரைநடை ஆசிரியர்களில் மிகச்சிறந்தவர்களாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டில் உரைநடை மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல யார் முக்கியமான உரையாசிரியர்கள் அப்படின்னா சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியா என்ன பார்த்தோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கம். இந்த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள். இந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். பிறமொழி சொற்கள் கலப்பு இல்லாமல் பேச வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மறைமலை அடிகளோடு சேர்ந்து இந்த தனித்தமிழ் இயக்கத்திற்காக வித்திட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள், பண்டித கதிரேச செட்டியார், சோம
தமிழ் மொழிக்காக உரையாற்றியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்.எம். இஸ்மாயில், கப்பா அரவணன், எம்.எஸ். உதயமூர்த்தி, புவியரசு, மகாலிங்கம். இவர்களையும் தாண்டி யாரெல்லாம் இருக்காங்கன்னா மு. கருணாநிதி இருக்காரு, சாலமன் பாப்பையா, பெண் உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால உரைநடை மிகச்சிறந்த வளர்ச்சி நிலையை கண்டதற்கு இவர்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி. போதும்.